ஆக்சுவலி இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேள்வியாக இந்த இடத்துல எழுப்பப்பட்டது இல்லையா. அவர் வெளியில வந்து இதை நான் சரி ஒண்ணும் இல்ல, இதே விமன்ஸ் இதுலயே அவர் வந்துட்டு இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதோட முடிஞ்சு போயிருக்கு. அந்த வார்த்தைகள் அவங்க வர்த்தே இல்ல, நான் பாத்துக்கிறேன்றது என்ன மாதிரியான அதை நோக்கி ஒரு ஆணாதிக்க மனநிலையில பேசுறாங்க. அதனை நோக்கிதான் அவங்க தொண்டரும் வந்து உள்ள இருந்தே ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. வர்த் இல்ல அப்படின்னா என்ன சொல்லுவாருங்க, நீங்க வந்து உங்க மனைவியை சொல்றீங்களா, திருமண வாழ்க்கையை சொல்றீங்களா, 2 குழந்தைகள் இருக்காங்க, நீங்க எதை சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா இப்ப அவர் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம மக்கள் பணியை பார்ப்போம் அப்படின்னா ஓகே, அது எப்படின்னா ஒரு நம்பிக்கை கொடுத்த மாதிரி ஒரு தலைவரா அது ஓகே, நான் பாத்துக்கிறேன், என்னோட பர்சனல் லைஃப் நான் பாத்துக்கிறேன் அப்படின்றதோட இடத்துல முடிஞ்சு போயிருக்கும் அப்படிங்கறதுதான் இங்க எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு கருத்தாகவும் இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு பெண்ணு தட் இஸ் இந்தியன் லா பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்ற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. தட் இஸ் டியூரிங் டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ். டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ்க்கு அப்புறம் ஸ்டில் அந்த டிவோர்ஸ் டிசைட் ஆகுற வரைக்கும் அந்த வைஃபை வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில போன ஹஸ்பண்டும் சொல்லக்கூடாது, மாமனார் மாமியார் அல்ல இன்லாஸ் யாரா இருந்தாலும் அவங்களை அந்த மாதிரி சொல்ல முடியாது. வை பிகாஸ் லால அதுக்கு ப்ரொவிஷன் இருக்கு. செக்ஷன் 17 அண்ட் செக்ஷன் 19 ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு முழுக்க முழுக்க அந்த ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ரைட்ஸும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க சொல்லப்படுது.